வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரம் அடைவதற்கு முன்னாடி இருக்கின்ற இந்த 35 நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய வரிசையில மீன ராசி அன்பர்கள், மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ல் இருக்கக்கூடிய சனி விரய சனியாக இருக்கிறார். எல்லாருமே மீனராசி அன்பர்கள் பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சா, எங்களுக்கு இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடக்குதா அப்படின்ற ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் மீனராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த வக்ரம் அதுல சனி பகவான் வக்ரம் அடைய போறாரு ஜூன் மாதம் இறுதியில. அதற்கு முன்னாடி சனி பகவான் தருகின்ற பலன்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்பந்தமான சில பரிகாரங்கள், சில தெய்வ வழிபாடுகள், கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரக மாற்றங்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் விரய சனியாகப்பட்டவர் கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக நிறைய இழப்புகளையும் நிறைய வருமான சேதங்களையும் தான் கொடுத்திருக்கிறாரு சொல்லணும். எவ்வளவோ வருமானம் பார்க்குறீங்க மீனராசி அன்பர்கள், ஆனால் கையில் ஒரு பைசா உங்களால் சேமித்து வைக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்குது. அப்படியே சேமித்து வைத்தாலும் ஒரு பொழுது இல்லை ஒரு நாள் அந்த சேமிப்பாகப்பட்டது முழுவதுமாக கரைவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சில பேர் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க மீனராசி அன்பர்கள், கடந்த ஒரு 5 வருடமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க மீனராசி அன்பர்கள். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க தொழில்ல இருந்த வருமானம் ஈட்டிய எல்லா வருமானமுமே பாத்தீங்கன்னா 0 லெவல்ல ஆகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த தொழில்ல மிகப்பெரிய இடர்பாடுகள் வந்திருக்கும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும், மேலோங்கி இருந்திருக்கும். எவ்வளவோ கடனை அடைச்சிட்டு வந்தாலும் இந்த மீனராசி அன்பர்கள் திரும்ப திரும்ப கடன் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த மீனராசி அன்பர்கள். அதுவும் இந்த கடந்த 4 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு திடீர் பண விரயங்கள், தேவையில்லாத பண விரயங்கள். சில பேர் யாரோ உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க. பணம் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்க கையில ஒரு பைசா கூட சேர்ந்து இருக்காது. அப்படியே அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து உங்களுடைய சேமிப்பாகப்பட்டது அப்படியே விரயமா செலவு ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு பக்கம் மருத்துவ செலவு, தேவையில்லாத திடீர் செலவுகள், இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடந்த 4 மாத காலமாக நடந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த விரய சனியாகப்பட்டவர் கடந்த 4 மாத காலமாக பல கிரகங்களோடு, அதாவது செவ்வாய், உங்களுடைய தனக்காரகனாகிய அந்த செவ்வாயோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது மிக பெரிய அளவுல பண நஷ்டத்தை இந்த மீன ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த தனக்காரகனே ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல நிறைய ஒரு மந்த நிலைகள் வந்திருக்கும். ஆர்டர் போயிட்டே இருந்திருக்கும், திடீர்னு கேன்சல் ஆகி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே வந்திருக்கும். கொடுத்த ஆர்டர்ஸ் கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழில் கூட பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாம் டெலிவரி ஆயிருக்கும். டெலிவரி ஆன பொருட்கள் திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்திருக்கு கடந்த 4 மாத காலமாக. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலாகப்பட்டது திடீர்னு நிறைய ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மீனராசி என்பர்கள். இப்படி தொழில் செய்வதற்கு நான் தொழில் செய்யாமலே இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு நஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு இதுல இருந்து நஷ்டத்துல இருந்து விடுபடவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த 35 நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். திடீர் ஒரு வாய்ப்புகள்லாம் தேடி வரும். பணம் பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். யார்கிட்ட இருந்துலாம் நீங்க காசு வர வேண்டியது இருக்கோ அதெல்லாம் வந்து சேரக்கூடிய நேரமா இருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் கடனுக்காக கொடுத்துருப்பீங்க. உங்க தொழில இருந்து அந்த சேல்ஸ் ஆகப்பட்ட விற்பனை ஆகப்பட்டது கடன்ல கொடுத்துருப்பீங்க. யாருமே பேமெண்ட் 4 மாத காலமாக கொடுக்காம இருந்திருப்பாங்க. எவ்வளோ நாள் நீங்களும் சமாளித்து கொடுப்பீங்க. ஆனா அதே
மாதிரி அந்த வரவேண்டிய பணம் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு ஜூன் மாதத்துல வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. சில பேர் வேலை செய்யறவங்க அந்த வேலை செய்கின்ற இடத்துல மேலதிகாரிகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருப்பீங்க. எவ்வளவோ சமாளிச்சு பார்த்தும் அந்த மேலதிகாரிகள் மீது உங்களால ஒரு சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாமல் வேலையை இழக்கக்கூடிய அளவிற்கு அந்த வேலை இழப்புகள்லாம் இருந்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. அரசாங்க உத்தியோகம் செய்கின்றவர்கள் நிறைய பேர் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்துட்டு இருக்கிறீங்க. அதுவுமே கிடைக்காம நிறைய பேருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது. அந்த டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருந்து இவங்களை மேலதிகாரிகளை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இந்த அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் இவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டது இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ள கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு முழு வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு ஒரு ப்ரமோஷனோட கிடைக்கிறதுக்கு அந்த சனியாகப்பட்டவர் அந்த விரய சனியாகப்பட்டவர் ஒரு இடமாற்றத்தையும் தந்து அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒரு பதவி உயர்வு வருமான உயர்வு எல்லாமே தருவதற்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த 35 நாட்கள். இந்த 35 நாட்கள்ல நீங்க முயற்சிகள் எதுவும் புது முயற்சிகள் எடுக்க வேண்டாம். ஏற்கனவே டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட விட்டுருங்க. இல்லை எனக்கு இப்போதான் எனக்கு ப்ராப்ளமா இருக்கு, நான் இப்போ டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புது முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். இப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த ஜூன் மாதம் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இனிமேல் நீங்கள் அக்டோபருக்கு மேலே நீங்கள் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு முயற்சி செய்யலாம். இந்த முயற்சி ஆகப்பட்டது அந்த அக்டோபர் வரைக்கும் சில தடங்கல்களை இந்த மீனராசி அன்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க மட்டும்தான் இந்த ஜூன் மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்குது. வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதை இந்த மீனராசி அன்பர்கள் ஒத்தி வைக்கணும். ஏன்னா சில தேவையில்லாத பண விரயங்களை சந்திக்கக்கூடிய நேரம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருந்தாலும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் விரய சனியாக இருக்கிறதுனால அடுத்து வக்ர நிலையிலையும் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு புது முயற்சிலாம் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயம், அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. அதனால சொத்து சம்பந்தமான எந்த முயற்சியுமே எடுக்க வேண்டாம் இந்த மீனராசி அன்பர்கள். வெளிநாட்டு வாழ் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அங்கே படிக்கணும் அப்படின்னு போனவங்க படிப்பு முடிஞ்சு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் அங்கே சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு போனவங்க சில பேர் ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருக்கும். அங்கே போய் ஆனால் தொழிலை தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு 6 மாத காலமாக அப்படியே ஒரு மந்த நிலையிலேயே இருக்கிறீங்க. எப்படி தொழிலை தொடங்குறது அப்படின்னு தெரியாம ஒரு மந்த நிலையிலேயே இருக்கிறீங்க. எல்லா வாய்ப்பும் கிடைச்சும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த மீனராசி அன்பர்கள். அதற்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு உகந்த நாட்களாக இருக்க போகுது. தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம். அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா மீனராசி அன்பர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியிடத்திற்கு சென்றாச்சினாலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அந்த நேரத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் மாதிரி ஒரு பொன்னான காலகட்டம் எதுவுமே இருக்காது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதுல முக்கியமா சொல்ல போனா பெண்களுக்கு நிறைய உடல் உபாதைகள் கடந்த ஒரு 6 மாத காலமாக இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா சுகர், அடுத்து தைராய்டு ப்ராப்ளம், அடுத்து பாத்தீங்கன்னா மென்சஸ் பீரியட் அந்த ப்ராப்ளம், இந்த மாதிரியான நிறைய திடீர் மருத்துவ வியாதிகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுல இருந்துலாம் விடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதத்திலிருந்து மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. திடீர் மருத்துவ செலவுல இருந்து வெளியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து வியாதியில இருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அந்த மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு. இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா நீங்க
இந்த காலகட்டத்துல காஞ்சி மகா பெரியவரை நீங்க சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு காஞ்சி மகா பெரியவரை நீங்க சனிக்கிழமை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சனி வக்ர நிலை அடையும் போது அதுல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள் இருந்து நீங்க வெளிவருவதற்கு ஒரு சிறந்த ஒரு தெய்வ வழிபாடாக இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு இந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியில வருவதற்கு இந்த 35 நாட்கள் ஒரு உகந்த நாட்களாக இருக்க போகுது. இதுல இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை நீங்க இதுல நம்ம சொல்றது கோச்சார நிலவரப்படி சொல்றோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக என்னென்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கலாம். தொழில் ஏதாவது ஒரு மாற்றமா, இல்லை எனக்கு வேலை எப்போ கிடைக்கும், எப்போ எந்த இடத்துல வேலை கிடைக்கும்ன்றத நீங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதன்படி நீங்க தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய இந்த மீனராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.